எபிக் ரிச் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போற விஷயம், ஈர்ப்பு விதி எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்க நினைக்கலாம், இந்த விஷயத்தை எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு ஈர்ப்பு விதி பத்தி தெரியும். அதாவது நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கும். அதுதான் ஈர்ப்பு விதி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க சொல்லுறது பாதி சரியான ஒரு விஷயம். இன்னும் மீதி ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். இப்ப எல்லாருமே சொல்லுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எது நினைக்கிறீங்களோ, அதுதான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க. இது உண்மை. ஆனா இதனுடைய இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம முழுமையா புரிஞ்சுக்காம இருக்கோம். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த எண்ணம் பத்தி நிறைய பேர் குவாட் சொல்லியிருப்பாங்க. நிறைய நடிகர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. "எண்ணம் போல் தான் வாழ்க்கை" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் திருவள்ளுவர், சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருப்பாரு. புத்தர் சொல்லியிருப்பாரு. இன்னும் லைஃப்ல அச்சீவ் பண்ண நிறைய மனிதர்கள் இத பத்தி சொல்லியிருப்பாங்க. பட் இந்த விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்ண நினைக்கும்போது, நெறைய பேருக்கு இது ஃபெயிலியர் ஆகுது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு சில காரணங்கள் இருக்கும். நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்குது. பாசிட்டிவான விஷயங்கள நீங்க சொன்னாலும், பாசிட்டிவான விஷயங்கள நீங்க திங்க் பண்ணுனாலும், நெனச்சு பார்த்தாலும், நெகட்டிவான விஷயங்கள நீங்க மாத்தாதனால, உங்களுக்குள்ள ஈர்ப்பு விதி செயல்படுறது இல்லன்னு சில பேரு காரணம் சொல்லலாம். ஈர்ப்பு விதி குறித்து நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன அப்டின்னா, ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது ஒரு விதி, ஒரு லா. நீங்க நம்புனாலும் நம்பாட்டியும், தெரிஞ்சாலும் தெரியாட்டியும், தெரிஞ்சு பண்ணுனாலும், தெரியாம பண்ணுனாலும், அத கேள்விப்பட்டு இருந்தாலும், கேள்விப்படாட்டியும், அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. அதுபடி சரியா நடந்தா கண்டிப்பா அது நடக்கும். இது புவியீர்ப்பு விசை எப்படியோ, அதே மாதிரி தான். ஒருத்தர் புவியீர்ப்பு விசை இல்ல, அது மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது, அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில இருந்து கீழ எட்டி குதிச்சா, கண்டிப்பா அவர் கீழ விழுக தான் போறாரு. அவரு கீழ விழுகாம இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மை. எல்லா பொருட்களையும் இந்த புவி அப்படிங்கிறது ஈர்த்துட்டே இருக்கும். எப்படி பறவைகளும், ஏரோப்ளேனும் வானத்துல பறக்குது. அப்ப எப்படி நம்மளால குதிக்க முடியுது? ஒரு சின்ன வினாடி நம்ம கால் தரையில படாம, நம்மளால உயர எழும்ப முடியுது. இது எப்படி இயங்குதுன்னா, லா ஆஃப் லிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. லா ஆஃப் லிஃப்ட்னா என்ன? இந்த புவியீர்ப்பு விசையை விட அதிகமான ஒரு விசை கொடுக்கப்படும்போது, உங்களால மேல உயர எழும்ப முடியும். பறவைகள் தொடர்ந்து தன்னுடைய சிறகுகளால ரெக்கை அடிச்சு காற்ற பயன்படுத்தி, அதனுடைய உடல் எடைக்கு தகுந்த மாதிரி புவியீர்ப்பு விசையை விட அதிகப்படியான உந்து விசையை கொடுக்கறனால, பறவைகளால உயர பறக்க முடியுது. இதுதான் லா ஆஃப் லிஃப்ட். இதே மாதிரி தான் லா ஆஃப் அட்ராக்ஷனும். லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் சில விஷயங்கள் இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு இருப்பேன். அந்த வீடியோல ஒரு 3 விஷயம் சொல்லியிருப்பேன். பிரபஞ்சத்திடம் உங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்த 3 சிறந்த வழிகள் என்னன்னு சொல்லி வீடியோ போட்டு இருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ, இப்ப நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பேசிக்ஸுக்கு வருவோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இயங்குது? நான் போன வீடியோல ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி, நம்முடைய மூளை, நம்முடைய பிரெயின், நம்முடைய மனசு டிரான்ஸ்மிட்டராவும், ரிசீவராவும் வேலை செய்யுது. நம்முடைய எண்ணங்களை ஃப்ரீக்வென்சியா கன்வெர்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள் ப்ளூடூத் யூஸ் பண்ணி, இல்ல வைஃபை ஹாட்ஸ்பாட்ல நெட்டுல்ல ஃபைல் ஷேர் பண்ணுவீங்கல்ல, திட்டத்திட்ட அதே மாதிரியான விஷயம் தான் நம்முடைய மூளையிலயும் செயல்படுது. இப்ப நெறைய பேர் சொல்லுற மாதிரி, நீங்க எத நினைக்கிறீங்களோ, நீங்க அதுவாவே ஆவீங்க அப்படின்னு சொல்லும்போது, வெறும் ஒரு எண்ணம் மட்டும் உங்க மனசுக்குள்ள, அதாவது நல்லா இருக்கணும், நல்ல தொழில் தொடங்கணும், நல்ல உடலமைப்போட நான் இருக்கணும், நான் நல்லா சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியான வாழ்க்கைய அனுபவிக்கணும். இந்த மாதிரி உங்களுடைய விருப்பங்கள், இலக்குகள் எதுவா இருந்தாலும், சும்மா நெனச்சு பார்க்க மட்டும் தான் செய்றீங்கன்னா, இதோட ஃப்ரீக்குவென்சி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும்.
எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா, இதோட ஃப்ரீக்வென்சி ஒரு ப்ளூடூத் ஃப்ரீக்வென்சி மாதிரி, இல்ல வைஃபை ஃப்ரீக்வென்சி மாதிரி. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள, டிஸ்டன்ஸ்க்குள்ள மட்டும் தான் அது செயல்படும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லுறேன். உங்களுடைய எண்ணங்கள், உங்களோட உணர்வுகள் கூட சேர்ந்து, அதாவது உங்களுடைய தாட் பிளஸ் எமோஷன்ஸ் இது 2ம் சேரும்போது, உங்களுடைய அந்த அலைவரிசை, அந்த ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருக்கும். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இத உங்களுக்கு விளக்குறேன். இந்த எக்ஸாம்பிள்க்கு ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன எடுத்துக்குவோம். ஒரு நபர் இருக்கிறாரு. நபருக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். எக்ஸுக்கு வந்து ஒரு விபத்து நடக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அவருக்கு அந்த விபத்து நடக்கிறதுக்கு காரணம் அவர்தான். இதுதான் வந்து கணியன் பூங்குன்றனார் சொல்லுறாரு. "தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு." நல்லதும் கெட்டதும் வேறு யாரும் நமக்கு கொடுக்க முடியாது. எல்லாமே நமக்கு நாமே கொடுத்துக்கிறது தான். அதனுடைய அர்த்தம் இதுதான். இப்ப அந்த விபத்து நடக்குது. மிஸ்டர் எக்ஸ் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. இப்படி விபத்து நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. அவருடைய வாகனத்துக்கு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அவருக்கு அடிபட்டுடுச்சு. ரொம்ப சோகமாயிடுறாரு. இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அந்த விபத்த அவரு தான் ஈர்த்தாரு. ஆனா, அவர் அந்த ஆக்சிடென்ட்ட பத்தி நினைக்கவே இல்ல. அவர் ரோட்ல போகும்போது, ஆக்சிடென்ட்ன்னு அவரு சொல்லிட்டு போல. அவர் அத நினைக்கவே இல்ல. ஆனா, எப்படி ஆக்சிடென்ட் அவருக்கு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விபத்து நடக்கும்போது, அந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் அவருடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கு? அவருடைய ஃபீலிங்ஸ் என்னென்ன வகையான ஃபீலிங்ஸ அவரு வெளிப்படுத்துறாரு? ஒண்ணு அவருக்கு கோபம் வருது. பயங்கரமா திட்டுறாரு. எதிர்ல வந்த அந்த வாகன ஓட்டுனர வந்து பயங்கரமா திட்டுறாரு. 2வது வந்து இவருக்கு ரொம்ப கவலை ஆகிடுது. வாகனம் அடிபட்டுடுச்சு. அவருக்கும் அடிபட்டு இருக்கு. அச்சச்சோ! அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கவலை. அப்புறம் வருத்தம். இத எப்படி நாம வந்து செய்ய போறேன்? அப்படிங்கிற ஒரு ஃப்யூச்சர குறித்த வருத்தம். இந்த 3 வகையான எண்ணம், நெகட்டிவான தாட்ஸ் அவருக்குள்ள வருதுன்னு வச்சுக்குவோமே. இந்த 3 வகையான தாட்ஸும் இவர் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல, அது ஆக்சிடென்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அந்த 3 வகையான எமோஷன்ஸ வெளிப்படுத்தி இருக்கிறார். அவரோட மனசுல இருந்து இந்த 3 ஃபீலிங்ஸ் வெளியில வந்து இருக்கு. அப்போ என்ன நடக்கும்னு சொன்னா, நம்முடைய எண்ணங்களும், ஃபீலிங்ஸும் ஒண்ணு சேரும்போது, அலைவரிசை அதிகமாகுது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சேட்டலைட் கம்யூனிகேஷன் மாதிரி. உங்களுடைய எண்ணங்கள் மட்டுமே வச்சு இருந்தா, அது ஒரு குறுகிய ஃப்ரீக்வென்சி உடைய, லோ ரேஞ்ச் ஃப்ரீக்வென்சி உடைய ஒரு ப்ளூடூத் ஆர் வைஃபை ஃப்ரீக்வென்சி மாதிரி. ஸோ, அவருக்கு வந்து அப்படிப்பட்ட எண்ணங்களை, அப்படிப்பட்ட எமோஷன்ஸ வெளிப்படுத்துறனால, அதே எமோஷன்ஸ தரக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் அவருக்கு வருது. இப்போ இவர் வந்து சென்ட் பண்றாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிரபஞ்சத்திற்கு வெளிப்படுத்துறாரு. என்ன அப்படின்னா, இந்த 3 வகையான ஃபீலிங்ஸ அவருடைய எண்ணத்தோட சேர்த்து வெளிப்படுத்துறாரு. ஆனா, ஆக்சிடென்ட்ட பத்தி அவரு எதுவும் நினைக்கல. இப்போ அந்த 3ம் பிரபஞ்சத்துல போய் திரும்பி வருது. நெகட்டிவான ஒரு விஷயம் திரும்பி வருது. திரும்பி வரும்போது அதே 3 விஷயம், அதே 3 ஃபீலிங்ஸ தரக்கூடிய சிச்சுவேஷன் திரும்ப அமையுது. இப்படித்தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இயங்குது. இப்படிதான் பிரபஞ்ச விதி, ஈர்ப்பு விதி செயல்படுது. ஸோ இத விட்டுட்டு நான் நெனைக்கிறேன், எனக்கு இது நடக்கணும்னு சொன்னா கண்டிப்பா அது நடக்காது. இப்ப நம்ம பாசிட்டிவான விஷயத்துக்கு வருவோம். சந்தோஷமா இருக்கிறது, நல்ல தொழில்ல இருக்கிறது, நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. இந்த மாரி பலர் பல கனவுகளோட இருப்பீங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள எப்படி ஈர்ப்பது? இப்ப நான் சொன்ன ஃபார்முலாவ நீங்க அப்ளை பண்ணணும். ஏற்கனவே நீங்க ஒரு நல்ல பிசினஸ் தொடங்கியிருந்தா, அந்த பிசினஸ்ல ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருந்தால், அந்த பிசினஸ்ல ஒரு நல்ல நிலைமையில இருந்தா, எப்படிப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள்? சந்தோஷமா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க, எந்த ஒரு பாரமும் இல்லாம ஃப்ரீயா இருப்பீங்க. இந்த மாதிரியான உணர்வுகள நீங்க வெளிப்படுத்துவீங்க. இந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட உணர்வுகள, ஃபீலிங்ஸ இப்ப நீங்க பிரபஞ்சத்துக்கு குடுத்தீங்கன்னா, ஃப்யூச்சர்ல அது உங்களுக்கு அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ கொடுக்கும். இதுதான் ஈர்ப்பு விதிய நமக்கு சாதகமாக ஏத்த மாதிரி பாசிட்டிவா பயன்படுத்துவதற்கான ஒரு டெக்னிக். உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப வேணுமோ,
அதை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப வேணாமோ, அதையும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, காரணம் நீங்க தான். உங்களுக்கு வேண்டாத விஷயத்த, நெகட்டிவான விஷயத்த எண்ணங்களோடு கலந்து, எமோஷன்ஸோட கலந்து நீங்க வெளிப்படுத்தும்போது, பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிற விஷயம் அப்படிப்பட்டதா இருக்கும். நீங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா, அப்படிப்பட்ட மனநிலையோடு நீங்க இருக்கணும். அப்படிப்பட்ட மனநிலையோடு நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க டிரான்ஸ்மிட் பண்ணுவீங்க. உங்களோட ஃப்ரீக்வென்சி அதிகப்படியானதா, பலமுள்ளதா, ஒரு ஹை ரேஞ்ச் ஃப்ரீக்வென்சியா இருக்கும். காரணம் என்ன? உங்களோட தாட்ஸ் மட்டும் கிடையாது. உங்களுடைய எமோஷன்ஸும் கலந்து இருக்கு. இதனால நடப்பது என்ன? பிரபஞ்சம் அப்படிப்பட்ட நல்ல சிச்சுவேஷன்ஸ உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ, நீங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நல்லா ஃபீல் பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க. ஹேப்பியா இருங்க. யாராவது உங்கள நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா, ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லாம, ரொம்ப நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா அறிக்கை செய்யுங்க. நீங்க அறிக்கை செய்யற, பேசுற ஒவ்வொரு விஷயமும் உங்க மனசுல இருந்து வருது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட எமோஷன்ஸ வெளிக்கொண்டு வர வார்த்தைகள் தான் இந்த மாதிரியான வார்த்தைகள். அத நல்லதா பேசுங்க. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள ஃபாலோ பண்ணும்போது, உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்ப இன்னொரு விஷயம். இந்த மாரி பாசிட்டிவான விஷயத்த நான் ஈர்க்க முயற்சி பண்றேன். ஆனா, அதையும் தாண்டி சில நேரங்கள்ல நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான எண்ணங்கள், நெகட்டிவான உணர்வுகள் எனக்குள்ள உருவாகுது. இதுக்கு நான் என்ன பண்ணலாம்? இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உங்களோட உணர்வுகள நீங்க கவனிங்க. உங்க உணர்வுகள் எப்படி இருக்குன்னு கவனிங்க. ரொம்ப கோவமா இருக்கா? இல்ல சந்தோஷமா இருக்கா? வருத்தமா இருக்கா? இந்த மாரி உங்களோட உணர்வுகள கவனிங்க. உங்களோட உணர்வுகள் ஏன் இப்படி இருக்கு? அத நீங்க தான் பழக்கப்படுத்தி இருப்பீங்க. ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன் வரும்போது, அத நெகட்டிவான சிச்சுவேஷன பத்தியே அதிகமா யோசிச்சு, நெகட்டிவான விஷயங்களையே ஃபீல் பண்ணி, இத நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்? இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்கே! அப்படிங்கிற மாரி நீங்க அதையே ஓவர் திங்கிங் பண்ணும்போது, உங்களுக்குள்ள நெகட்டிவான விஷயங்கள் உருவாகி இருக்கும். நெகட்டிவான ஒரு தாட் பேட்டர்ன் உருவாகி இருக்கும். உங்களோட தாட் பேட்டர்ன் அது நெகட்டிவா இருக்கனால தான் உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடக்குது. நீங்க நெகட்டிவான விஷயங்கள அட்ராக்ட் பண்றீங்க. அப்ப அந்த தாட் பேட்டர்ன நீங்க மாத்தணும். பாசிட்டிவா மாத்தணும். அத பாசிட்டிவா மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப நீங்க யோசிங்க. எப்படி நமக்குள்ள நெகட்டிவான தாட் பேட்டர்ன் உருவாச்சு? ஒரு நெகட்டிவான நண்பர் மூலமா உருவாச்சா? இல்ல ஒரு நெகட்டிவான படம் பார்க்கறனால உருவாச்சா? இல்ல ஒரு நெகட்டிவான பேச்சுக்கள் மூலமா உருவாச்சா? எதன் மூலமா ஒரு நெகட்டிவான விஷயம் உங்களுக்குள்ள வருது? அப்படிங்கிறத கவனிங்க. இந்த நெகட்டிவான விஷயங்கள் வெளில போறதுக்கு என்ன பண்ணலாம்? உங்களோட தாட் பேட்டர்ன பாசிட்டிவா மாத்தணும். எப்படி? உங்களோட மொபைல்ல நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு பாஸ்வேர்டு போடுவீங்க. ஒரு பேட்டர்ன் போடுவீங்க. அந்த பேட்டர்ன 2 முறை கன்ஃபார்ம் கேட்கும். 3வது முறை அது உங்களுக்கு பேட்டர்னா பிக்ஸ் ஆகிரும். ஸோ, அதே மாரி தான் அந்த பேட்டர்ன மாத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதே மொபைல் ஃபோன்ல. அந்த பழைய பாஸ்வேர்ட 2 முறை போடுவீங்க. அப்புறம் புது பாஸ்வேர்ட போடுவீங்க. லாக் பேட்டர்ன் மொபைலுக்கு மாறிரும். இதே மாரி உங்களோட மூளையில இருக்கக்கூடிய தாட் பேட்டர்ன நீங்க சேஞ்ச் பண்ணணும். அந்த தாட் பேட்டர்ன எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? எப்படி நீங்க நெகட்டிவான விஷயங்களும் உங்களுக்கு குடுத்தீங்களோ, ஓவர் திங்கிங் பண்ணி பண்ணி உங்களுக்கு குடுத்துருப்பீங்க. நெகட்டிவான விஷயங்கள அதிகமா கேட்கறது மூலமா, அதிகமா பார்க்கறது மூலமா, இது மூலமா தான் ஒரு நெகட்டிவான விஷயங்கள, நெகட்டிவான தாட் பேட்டர்ன உங்களுக்கு நீங்க குடுத்துருப்பீங்க. இப்ப அந்த பேட்டர்ன பாசிட்டிவா மாத்தணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு பாசிட்டிவான விஷயங்கள கேட்கணும். பாசிட்டிவான புக்ஸ் படிக்கிறது, பாசிட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, பாசிட்டிவான படங்கள் பார்க்கறது, மோட்டிவேஷனான விஷயங்கள கேட்கறது. இந்த மாரி உங்களோட எண்ணங்கள, உங்களோட தாட் பேட்டர்ன பாசிட்டிவா மாத்தக்கூடிய விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணி, அத நீங்க கேட்கணும். அத நீங்க பார்க்கணும். உங்களோட டைம அதுல ஸ்பெண்ட் பண்ணணும். நெகட்டிவான விஷயங்கள அவாய்ட் பண்ணணும். இதன் மூலமா உங்களோட தாட் பேட்டர்ன நீங்க பாசிட்டிவா மாத்தலாம். ஆனா, இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆ ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும். ஒரு 1 மாசம் ஆகும். நீங்க டெய்லியும் பாசிட்டிவான விஷயங்கள கேட்டு கேட்டு உங்களோட தாட் பேட்டர்ன மாத்தணும்.
இப்படி மாத்தும்போது, கண்டிப்பா உங்களுக்குள்ள நெகட்டிவா திங்க் பண்ற விஷயங்கள் போயிரும். நெகட்டிவா வரக்கூடிய விஷயங்கள் கொறஞ்சிரும். நீங்க பாசிட்டிவான ஒரு பெர்சனா மாறிருவீங்க. நீங்க பாசிட்டிவான ஒரு பெர்சனா மாறும்போது, கண்டிப்பா நீங்க பாசிட்டிவான விஷயங்கள அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ள அது ஒரு பெரிய சேஞ்ச கொண்டு வரும். ஓகே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்மளோட 3 டே ஆன்ட்ரபிரினியர்ஷிப் ட்ரெய்னிங் ப்ரோகிராம்ல கலந்துக்க விரும்புறவங்க, ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த ஆடியோ பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்.